Hi, hello friends. Welcome to Easy English with Ambika YouTube channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்ல வரப்போகுது இல்லையா. ஸோ எஸ்எஸ்சியில் என்ன வரப்போகுது, இப்போ வந்துட்டு செலெக்ஷன் போஸ்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரப்போகுது இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது இட்ஸ் அ காமன் சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் ஹிஸ்ட்ரி நான் ஆல்ரெடி வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருக்கும் போது நீங்கள் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பிவைக்யூ கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா. இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேவா. அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் பார்க்காம அது ரிலேட்டடாக என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குதோ எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணும்போது ஸோ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம், எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் இந்த வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் ஆக்சுவலி அந்த ஸ்டோன் ஏஜ் பற்றி ஃபஸ்ட்டு ஆக்சுவலி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக் தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஓகேவா. அந்த மக்கள் எப்படி வந்து வந்தாங்க, என்ன மாதிரியான அவங்களோட ஃபுட், அவங்க எப்படி அவங்களோட அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அவங்க எங்கே எப்படி இருந்தாங்க, என்னென்ன அவங்க என்ன மாதிரி டவுன் பிளானிங்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு, அவங்களோட போர்ட்டல் சிட்டிஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னாலே நமக்கு என்ன மைண்டுக்கு வரணும் அப்படின்னா, ஆக்சுவலி அவங்க வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்றத நான் சின்னதாக ஒரு மேப் போட்டு காட்டுறேன், ஓகேவா. ஸோ இப்போ இது இந்தியா அப்படின்ற மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அப்படின்ற மேப்ல நான் சின்னதாக போடுறேன் கைஸ். இப்போ மேப் இப்படி வருது அப்படின்னா, ஸோ இப்படி மோரார்லெஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்துட்டு அவங்க எந்த ஏரியாவில் இருந்தாங்க அப்படின்னா, இந்த பார்ட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து எந்த ஏரியா அப்படின்றது எக்ஸாக்ட்லி என்னென்ன பிளேசஸ் அப்படின்னா, சிந்த் அப்படின்ற ஏரியா, ஓகேவா. அதுக்கப்புறம் பலுச்சிஸ்தான், இது ரெண்டும் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது. இது ரெண்டும் எங்கே இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ நம்ம இந்தியா வந்து எதுன்னு சொல்லுவோம், இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம இந்தியான்னு சொல்லுவோம். அப்போ வந்து இந்தியா எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, நிறைய பார்ட் வந்து சேர்ந்தது இந்தியாவாக இருந்துச்சு. இப்போ வந்து பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம வந்து மீட் பண்ணுறோம் இல்லையா. பட் அப்போ வந்து இது வந்து இந்தியாவாக தான் இருந்தது. இந்த இதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இதில் எந்த ஏரியாஸில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா, பலுச்சிஸ்தான் ஏரியா, இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த ஏரியாஸ்லயே அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்லி இருக்கிற இந்தியா அப்படின்றதுல இந்த ஏரியாஸ்லயே இவங்க இருந்திருக்காங்க. பாகிஸ்தான்ல வந்து சிந்த், பலுச்சிஸ்தான் இந்த ஸ்பாட்லையும், இந்தியாவில் வந்து எந்த ஸ்பாட்ல இருந்தாங்க அப்படின்னா பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா, இந்த ஏரியாவிலலாம் இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த ஏரியாவில் இந்த இதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அந்த இண்டஸ் நதிக்கரை அப்படின்ற ஸ்பாட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க. தண்ணி எங்கே இருந்ததோ அந்த ஏரியாஸில் தான் வந்துட்டு அவங்க வந்து மோஸ்ட்லி அவங்க ஸ்ப்ரெட் ஆகி இருந்துருக்குறாங்க, ஓகேவா. ஸோ இதை வந்து எக்ஸாக்ட்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவங்களோட பார்டர் சைட்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கு, இவங்களோட பார்டர் சைட்ஸ் வந்து ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்தில் எங்கே இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஈஸ்டில் வந்து கைஸ் நான் இங்கே எழுதுறேன், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈஸ்டில் வந்து எங்கே இருந்திருக்காங்கன்னா, ஈஸ்டில் வந்து உத்தரப்பிரதேஷ், ஓகேவா. உத்தரப்பிரதேஷில் எந்த ஸ்பாட் அப்படின்னா அலம்கீர்பூர்ல இருந்திருக்கிறாங்க. இது வந்து உத்தரப்பிரதேஷ், ஈஸ்ட்ல வந்து உத்தரப்பிரதேஷ், ஓகேவா. சவுத்துல ஈஸ்ட், வெஸ்ட், ஓகே. வெஸ்ட் வந்து எது அப்படின்னா, வெஸ்ட்ல வந்து வெஸ்ட் இந்த சைடு தானே வரும். ஸோ பாகிஸ்தான்ல எந்த ஏரியா அப்படின்னா சுட்கஜெண்டர், இது வந்து ஈரான் பாகிஸ்தான் அந்த இதெல்லாம் வரும், ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்து பாகிஸ்தான். நெக்ஸ்ட்
ஈஸ்ட் வெஸ்ட் நார்த். நார்த்தில் வந்து எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா மண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து நார்த்தில் எதுன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்தியாக்குள்ள தானே அது வரும். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் நார்த்தில் இங்கே இருந்திருக்காங்க. சவுத்தில் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. சவுத்தில் இந்த ஏரியா தானே. ஸோ இப்படி வரும்போது இந்த மகாராஷ்டிரா ஏரியாவை கவர் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஓகேவா, மகாராஷ்டிராவில் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா தைமாபாத். தைமாபாத்ல மகாராஷ்டிரால இருந்திருக்கிறாங்க. ஓகேவா, இந்த பார்டர் சைட்ஸ், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பார்டர் சைட்ஸ் என்னென்ன அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, அதுல பர்டிகுலர்லி ஈஸ்ட்ல எங்க இருந்தாங்க, வெஸ்ட்ல எங்க இருந்தாங்க, நார்த்ல எங்க இருந்தாங்க, சவுத்ல எங்க இருந்தாங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த இண்டஸ் வேலி பீப்புளோட எக்கனாமி அதுதான் இங்க நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ வாட் வாஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இண்டஸ் எக்கனாமி, இண்டஸ் எக்கனாமியோட அவங்களோட ஸ்ட்ரென்த் எதுவா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஏ ஆப்ஷன் பாருங்க அக்ரிகல்ச்சர், பி பிஸ்னஸ், சி பாட்ரி, டி கிராக்கரி. இதுல வந்து எது அவங்களோட ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் வந்து எதுவா இருந்துச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர். ஓகேவா, இருங்க வரேன். இவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் தான் அவங்க அதிகமா வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, இண்டஸ் வேலி பீப்புள் வந்து விவசாயம் தான் அதிகமா பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் வந்து அவங்க எந்த கிராப்ஸ், மெயின் கிராப்ஸ் எது அப்படின்னா எந்த கிராப்ஸ் வந்து அதிகமா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்லி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரைஸ், வீட், பார்லி அதிகமா பண்ணிருக்காங்க. ஓகேவா, ரைஸ் எங்க பண்ணுனாங்க, இவங்க அதிகமான இது ரெண்டும் பண்ணிருக்காங்க. ரைஸ் வந்து நெக்ஸ்ட் தான். ரைஸ் வந்து எந்த ஏரியால பண்ணிருக்காங்க அப்படின்னா குஜராத்ல பண்ணிருக்காங்க. ஓகேவா, ரைஸ் வந்து குஜராத்ல பண்ணிருக்காங்க. இங்க ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, குஜராத்தும் இதுல இன்க்ளூட் இங்க இருக்கு பாருங்க. ஓகேவா, ஸோ குஜராத்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அண்ட் ஆல்சோ இந்த இண்டஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணின ஒரு கிராப் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த கிராப் என்ன அப்படின்னா இண்டஸ் பீப்புள் தான் ஃபர்ஸ்ட் அதை பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா காட்டனை ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இன்ட்ரோ பண்ணினது, விச் மீன்ஸ் இன்வென்ட் பண்ணது யாரு அப்படின்னா இந்த இண்டஸ் பீப்புள் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வேற என்னென்ன கிராப்ஸ் இவங்க வந்து கல்டிவேட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா டேட்ஸ், சீசேம்னா எள்ளு. ஓகேவா, டேட்ஸ், சீசேம், மஸ்டர்ட் கடுகு, டேட்ஸ் பேரிச்சம்பழம், டேட்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து இவங்க கல்டிவேட் பண்ணிருக்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த எக்கனாமி இவங்களோட இண்டஸ் வேலி பீப்புளோட மெயின் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான். அந்த அக்ரிகல்ச்சர்ல இவங்க அதிகமாக எதை கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீட், பார்லி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரைஸ் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் காட்டனை ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இந்த இண்டஸ் பீப்புள் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் இவங்களோட கிராப்ஸ் என்னன்னா டேட்ஸ், சீசேம், மஸ்டர்ட், இதெல்லாமே வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து பிவைக்யூல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இது நமக்கு எக்ஸாமுக்கு வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ வாட் வாஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இண்டஸ் எக்கனாமி அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த பீப்புள் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வர்ஷிப்டு. இவங்க யாரை வந்து வணங்குனாங்க, இவங்க யாரை வழிபட்டாங்க. ஓகேவா, இந்த இண்டஸ் வேலி பீப்புள் வந்து யாரை வழிபட்டாங்க அப்படின்னா இவங்க ஆக்சுவலி இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம சிலையா வச்சு சாமி கும்பிடுறோம். முருகன், விஷ்ணு, அம்மன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், சிலையா வச்சு சாமி கும்பிடுறோம். பட் அப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து டெம்பிள்லாம் கிடையாது. ஓகேவா, அப்போ வந்து நோ டெம்பிள் வர்ஷிப், நோ டெம்பிள் வழிபாடுலாம் அப்ப வந்து இல்ல. ஓகேவா, பட் இவங்க என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதாவது அப்ப மெயினா எதை வந்து அவங்க வணங்குனாங்க அப்படின்னா மதர் காடஸ் அப்படின்றது மைத்ரி. அதாவது கைஸ் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சிவன் சக்தியை தான் இவங்க வழிபட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, சிவன்
சக்தி. ஓகேவா? இந்த சிவன் அப்படின்றதுல அதாவது இதை வந்து எதை மீன் பண்றாங்க அப்படின்னா பசுபதி மகாதேவா அப்படின்னு சொல்றாங்க. பசுபதி மகாதேவா. இந்த சக்தி வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மைத்ரி தேவி. இவங்களதான் வந்து இவங்க வழிபட்டிருக்காங்க. இதை வந்து மைத்ரி தேவி இதுதான் வந்து சக்தி அப்படின்னும், சிவனை வந்து பசுபதி மகாதேவா அப்படின்றத வந்து இதைதான் அவங்க வந்து வழிபட்டிருக்கிறாங்க. ஓகேவா? சோ இது வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இந்த சிவன் அப்படின்ற இந்த காட், இந்த சிவன் சக்தி அப்படின்றது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு யோகிக் பொஸ்டர்ல இருந்திருக்கு. ஓகேவா? யோகிக் பொஸ்டர்ல இது வந்து இருந்திருக்கு. யோகிக் பொஸ்டர். ஓகேவா? யோகிக் பொஸ்டர்ல இது வந்து இருந்திருக்கு. இதை சுத்தி என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னா 4 அனிமல்ஸ் இருந்திருக்கு. 4 அனிமல்ஸ் என்னென்ன அப்படின்னா எலஃபண்ட் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் டைகர், அதுக்கப்புறம் ரைனோசரஸ் இருக்கு இல்லையா, ரைனோ, அப்புறம் பஃபலோ, இதெல்லாம் இருந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து தலையில 2 கொம்பு இருந்திருக்கு. 2 ஹார்ன் இருந்திருக்கு. 2 ஹார்ன்ஸ், 2 கொம்பு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ இதை வந்து எப்படி இப்ப நம்ம எப்படி சிவன் அப்படின்னா நம்ம சிவன் சிலைவா வச்சு கும்பிடுறோம் இல்லையா, அந்த ஒரு அந்த 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 லிங்கம் பொஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த லிங்கத்தை தானே நம்ம வந்து கும்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் அவங்களும் வந்து எப்படி ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னா யோனி அண்ட் லிங்கம் ஒர்ஷிப் தான் அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி இப்போ ஒரு அரச மரத்துக்கு கீழே நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளையார வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரிதான் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ட்ரீ அப்படின்றதுல எந்த ட்ரீயை வந்து வர்ஷிப் பண்ணிருக்காங்க அப்படின்னா பீப்பிள் ட்ரீ. ஓகேவா? பீப்பிள் ட்ரீ. அதுக்கப்புறம் அனிமல் வந்து எந்த அனிமல்ஸ் கூட அவங்க வழிபட்டு இருக்காங்க. எந்த அனிமல் அப்படின்னா ஹம்ப்டு புல் அப்படின்னா திமில் கொண்ட காளை. ஓகேவா? திமில் கொண்ட காளை, அந்த காளையை வந்து அவங்க வழிபட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க அப்ப இண்டஸ் வேலி பீப்புளோட வர்ஷிப் எதை பண்ணிருக்காங்க அப்படின்னா பசுபதி மகாதேவா, சிவன் சக்தி தான் கைஸ். இது வந்து ரொம்ப 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 அதாவது இப்போ ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அப்படின்றது ரொம்ப பழமை வாய்ந்த வரலாறு. ஸோ அப்பவே எந்த காட் தான் ஃபர்ஸ்ட் அப்ப வந்து அவங்க வழிபட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சிவன் சக்தியை தான் வந்து வழிபட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்னன்னா இந்த பீப்புள் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வர்ஷிப் யாரை வழிபட்டாங்க அப்படின்னா பசுபதி மகாதேவா, விச் மீன்ஸ் யாரு, சிவன். ஓகேவா? ஸோ பி இஸ் த ரைட் ஆப்ஷன். விஷ்ணு இல்லை, இந்திரா இல்லை, பிரம்மாலாம் இல்லை. ஓகேவா? ஸோ த பீப்புள் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வர்ஷிப் பசுபதி மகாதேவா. ஓகேவா? இந்த சக்தி அப்படின்றது யாரும் சொல்றாங்கன்னா மைத்ரி தேவி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் த ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? இவங்களோட ஸ்கிரிப்ட் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி இவங்க எழுதுறாங்க, இவங்களோட இது எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி லாங்குவேஜ்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம நார்மலா ரைட்டிங்ஸ் எப்படி கைஸ் எழுதுவோம், இப்படி எழுதுவோம், லெஃப்ட் டு ரைட், மறுபடியும் லெஃப்ட் டு ரைட், மறுபடியும் லெஃப்ட் டு ரைட், இப்படிதானே நம்ம எழுதுவோம். பட் அவங்களோட ரைட்டிங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்க ரைட் சைட்ல ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த லெஃப்ட்ல முடியும், மறுபடியும் இப்படி கட் ஆகி மறுபடியும் இப்படி வந்து ரைட்டுக்கு வரும், மறுபடியும் லெஃப்ட், மறுபடியும் ரைட், மறுபடியும் லெஃப்ட், மறுபடியும் ரைட். இப்படிதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன், அப்புறம் இந்த டைரக்ஷன், அப்புறம் இந்த டைரக்ஷன், அப்புறம் இந்த டைரக்ஷன், இந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து அப்போல்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க. இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா RLLR அப்படின்ற பிக்டோகிராஃபிக் ரைட்டிங்ஸ். இதுக்கு பேர் என்னன்னா பிக்டோகிராஃபிக் ரைட்டிங்ஸ். இப்படிதான் அவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க யூஸ் பண்ணினது என்ன அப்படின்னா அது ஒரு மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி, ஒரு மாதிரி இந்த மாதிரி சிம்பிள்ஸ், அந்த சிம்பிள்ஸை வச்சுதான் அதை வந்து அவங்க அந்த வேர்டிங்ஸ்ல அவங்க வந்து எழுதுனது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுலாம். ஓகேவா? அது என்ன லாங்குவேஜ்னா அது என்ன லாங்குவேஜ்னே தெரியல, இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்திருக்கு. இது இந்த லாங்குவேஜ்ல வருமானது எந்த லாங்குவேஜ்ல வரும்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அன்னோன் லாங்குவேஜ், அது என்ன லாங்குவேஜ்னே இன்ன வரைக்கும் அதை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா அன்னோன், அது என்ன லாங்குவேஜ்னே நமக்கு தெரியல. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இருக்க ஆன்சர் என்னன்னா அன்னோன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The Great Bath was found at.
கிரேட் பாத் எங்க இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலி கைஸ் இவங்க வந்து என்னன்னா பெரிய குளியல் அறை வந்து ஒண்ணு கட்டியிருக்காங்க. ஓகேவா? அதாவது வந்து இந்த யார் வேணாலும் வந்து அதுல வந்து குளிக்கலாம். சமய சடங்குகள் இது மாதிரிலாம் பண்றது. அதுக்கப்புறம் யார் வேணாலும் அவங்க வந்து குளிக்கலாம். அண்ட் ஆல்சோ குளிச்சுட்டு அங்கே ஈவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் கூட அங்கே வந்து பிளேஸ் இருந்திருக்கு. அது கூடவே வந்து அட்டாச் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இது ரொம்ப பழமை வாய்ந்த சிவிலைசேஷன் தானே. இது வந்து அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு அந்த ஒரு டவுன் பிளானிங்கா இருக்கட்டும், அந்த ஒரு இப்ப நம்ம இப்ப இருக்கிற கரண்ட் வேர்ல்ட்ல இருக்க அந்த இன்ஜினியரிங் அவங்க பண்ற பிளான்ஸ் அதுல இருக்கிறது எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். ஸோ அப்ப இருக்கிறது அப்ப அந்த அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னா நம்ம வந்து அப்படிலாம் இருந்திருக்காது இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது வந்து ராங். அவங்க வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான பிளான்ஸோட பர்ஃபெக்டான ஆங்கிள்ஸ்ல அவங்க வந்து எல்லாமே வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸ்ட்ரீட்ஸா இருக்கட்டும், ட்ரைனேஜ் சிஸ்டமா இருக்கட்டும், ஈவன் எங்க அந்த லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், எங்க எது எப்படி இருக்கணும், அந்த வீடு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஷேப்ஸ்ல இருக்கணும், எந்த மாதிரி ஆங்கிள்ஸ்ல இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நல்ல பக்கா பிளான்ல தான் அவங்க வந்து கட்டி அவங்க வந்து வாழ்ந்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அப்போ எப்பயோ இருந்தது தானே. ஸோ அவங்களுக்குலாம் என்ன தெரிஞ்சிருக்க போகுது, ரொம்ப சாதாரணமான லைஃப் தான் அவங்க லீட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்லாம் மட்டும் நம்ம சாதாரணமா எடை போட்டுறக்கூடாது. ஓகேவா? பாருங்க, பெரிய கிரேட் பாத், ஒரு பெரிய பாத்ரூம் மாதிரி இது. ஓகேவா? கிணறு, ஈவன் என்ன சொல்றது, தண்ணி சென்டர்ல இருந்து எப்படி தண்ணி சென்டர்ல இருக்கும், இதை சுத்தி ஸ்டெப்ஸா இவங்க வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலயே வந்துட்டு சைட்ல ரூம்ஸ் எல்லாம் இருந்து அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கானது. இங்க குளிச்சுட்டு அவங்க இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரூம்ஸ்ல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஒரு பிளாட்ஃபார்மே வந்து அவங்க வந்து கட்டி வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எங்க இருந்துச்சு அப்படின்றத இங்க கொஸ்டின். இந்த கிரேட் பாத் அப்படின்றது எங்க இருந்துச்சு அப்படின்னா மொஹஞ்சதரோல தான் வந்துட்டு இந்த மொஹஞ்சதரோல தான் வந்துட்டு இந்த கிரேட் பாத் இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, மொஹஞ்சதரோன்னு பார்த்துட்டோம். மொஹஞ்சதரோட ஃபேக்ட்ஸ் வேற என்னென்னலாம் இருக்கு. நம்ம மொஹஞ்சதரோன்னா நமக்கு ஒரு ஞாபகம் வரும்ல, புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த மவுண்ட் ஆஃப் டெட், நிறைய ஸ்கெலிட்டன்ஸ், ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ் வந்து அங்க இருந்ததா வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மொஹஞ்சதரோ அப்படின்றது என்னன்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்றதுக்கும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, மொஹஞ்சதரோல இந்த கிரேட் பாத் மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. மொஹஞ்சதரோல வேற என்னமோ இருந்துச்சு அப்படின்னா கிரேட் கிரானரி அப்படின்னா கிரெயின்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய பாட் மாதிரி இது மாதிரி கிரியேட் பண்ணி அதுல வந்து நிறைய கிரெயின்ஸ் வந்து அவங்க வந்து சேவ் பண்ணி அவங்களோட ஃபியூச்சருக்காக வந்து சேவ் பண்ணி அவங்களோட அக்ரிகல்ச்சருக்காகவும் அவங்க ஃபுட்டுக்காகவும் எல்லாத்துக்காகவும் வந்து அவங்க என்ன சேவ் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. இந்த கிரேட் கிரானரி அப்படின்றது எங்கே தான் இருந்துச்சு, மொஹஞ்சதரோல தான் இருந்துச்சு. ஓகேவா? கிரேட் பாத்தும் அங்கே தான் இருந்துச்சு, கிரேட் கிரானரியும் அங்கே தான் இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் அங்கே இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து வேற எப்படி சொல்றாங்க அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன இங்க இருந்துச்சு அப்படின்னா அசம்பிளி ஹால் வந்து இங்க இருந்துச்சு. ஓகேவா? அப்புறம் டான்சிங் கேர்ள், ஒரு கேர்ள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு சிலை வந்து எங்க கண்டுபிடிச்சாங்க. அது வந்து அது வந்து எந்த ஸ்டாச்சு, ஒரு சிலை வந்து இருந்துச்சு. அந்த சிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரான்ஸ், வெண்கல சிலையில இருந்தது, வெண்கலத்தால இருந்துச்சு, பிரான்ஸ் ஸ்டாச்சு. ஓகேவா? ஒரு கேர்ள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா அதுவும் மொஹஞ்சதரோல தான் இருந்துச்சு. ஓகேவா? இந்த கிரேட் பாத் வாஸ் ஃபவுண்ட் வந்து மொஹஞ்சதரோல இருந்துச்சு. மொஹஞ்சதரோல வேற என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கிரேட் கிரானரி இருந்துச்சு, மவுண்ட் ஆஃப் டெட் இருந்துச்சு, அசம்பிளி ஹால், டான்சிங் கேர்ள். அந்த டான்சிங் கேர்ள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வெண்கலத்துல இருந்துச்சு, பிரான்ஸ் ஸ்டாச்சுவா இருந்துச்சு. ஓகேவா கைஸ்? நம்ம ஒரு ஃபேக்ட்ஸ் படிக்கும்போது ஜஸ்ட் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் படிக்காம அது ரிலேட்டடா வேற என்னென்னாலும் ஃபேக்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்து படிக்கும்போது சேம் டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய ஃபேக்ட்ஸும் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாம்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த இடத்துல கிரேட் பாத்துக்கு பதிலாக அசம்பிளி ஹால் கேட்கலாம், டான்சிங்கல் கேட்கலாம், மவுண்ட் ஆஃப் டெட்னு கேட்கலாம், கிரேட் கிரானரின்னு கேட்கலாம். எது கேட்டாலும் ஆன்சர் என்ன, மொஹஞ்சதரோ தான். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும், ஈஸியாக ஞாபகமும் வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க.
The people of the Indus Valley civilization usually built their houses of எதுல வந்து இவங்க கட்டினாங்க, இவங்களோட வீடெல்லாம் ஓகே நல்லா கட்டியிருக்கிறாங்க, நல்ல பிளான்ஸோட கட்டியிருக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து எப்படி இதை கட்டியிருக்கு, எந்த எந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இவங்க கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து நல்ல நாகரிகம், அர்பன் கல்ச்சரல் நாகரிகத்துலதான் இவங்க இருந்திருக்கிறாங்க. இவங்களோட இதெல்லாம் எதுல பில்ட் பண்ணாங்க அப்படின்னா பர்ன்ட் பிரிக்ஸ், சுட்ட செங்கலால தான் இவங்களோட வீட்டை வந்து கட்டியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ த பீப்புள் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் யூஸ்வலி பில்ட் தேர் ஹவுசஸ் ஆஃப் பர்ன்ட் பிரிக்ஸ். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த ஏர்லியஸ்ட் சிட்டி டிஸ்கவர்ட் இன் இந்தியா வாஸ், இந்தியாவில் முத கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்ப பழமை வாய்ந்த சிட்டி, நகரம் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா. த ஓல்டஸ்ட், ஏர்லியஸ்ட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். ஓகேவா. ஸோ இதை வந்து வேற எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இதைதான் அந்த ஏர்லியஸ்ட் ரொம்ப இதுக்கு வேற என்ன நேம் கொடுத்தாங்க அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன். இதுக்கு வேற என்ன நேம் கொடுத்தாங்க அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நேம் கொடுத்தாங்க. ஓகேவா. அண்ட் ஆல்சோ இவங்களோட ஜியோகிராபிக்கல் ஏரியா எங்க இருந்துச்சு, ஆக்சுவலி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதனால நேம் வந்துச்சு அப்படின்னா, இவங்களோட ஜியோகிராபிக்கல் ஏரியா எங்க இருந்துச்சு அப்படின்னா இண்டஸ் நதிக்கரையும் சரஸ்வதி நதிக்கரையும் சார்ந்து இருந்தது. அந்த நீர் ஆற்றங்கரையோரமா தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. ஓகேவா. அந்த நீர்நிலையை வச்சுதான் வந்து அவங்களுக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்ற நேம் கொடுத்தாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுதான் வந்து இதுக்கு வேற எப்படி நேம் கொடுத்தாங்க அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நேம் கொடுத்தாங்க. ஓகேவா. இந்த இதுக்கு யார் இந்த நேம் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்ற நேம் வந்து யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஜான் மார்ஷல் இவரால தான் வந்து இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்ற நேம் வந்து இதுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ த ஏர்லியஸ்ட் சிட்டி டிஸ்கவர்ட் இன் இந்தியா வாஸ் எது அப்படின்னா ஹரப்பா. ஓகேவா. இது வந்து எங்க பிரசன்ட்லி இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா பஞ்சாப், பாகிஸ்தான். ஓகேவா. இந்த சிட்டி இப்ப எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான், பஞ்சாப் பாகிஸ்தான்ல இது வந்து இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்து யார் ஃபர்ஸ்ட், இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் D.R. சாக்னி அண்ட் R.D. பானர்ஜி இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. பட் இதுக்கு நேம் கொடுத்தது வந்து ஜான் மார்ஷல். ஓகேவா. ஓகே. ஸோ த ஏர்லியஸ்ட் சிட்டி டிஸ்கவர்ட் இன் இந்தியா வாஸ் எது அப்படின்னா ஹரப்பா. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The social system of the Harappans were, இவங்களோட நாகரிகம் எப்படி இருந்தது, சமுதாய சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து எப்பயோ இருந்தவங்க தானே, ரொம்ப அடிமைத்தனமாவோ இல்ல வந்து காஸ்ட் பேஸ்ட்லயோ இல்ல வர்ணா பேஸ்ட்லயோ இருந்தாங்களா அப்படின்னா அப்படிலாம் அவங்க இல்லவே இல்லை. ஓகேவா. ஸோ இவங்க வந்து எப்படி இருந்திருக்காங்க, ஃபேர்லி எகலிட்டேரியனா இருந்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் சமத்துவத்தோடையும் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. ஈக்குவாலிட்டியோடையும் அண்ட் ஈக்குவல் ரைட்ஸோடையும். இந்த அடிமைத்தனம் வந்தது, காஸ்ட் பேஸ்ட் வந்ததெல்லாம் எல்லாமே எதுக்கப்புறம் அப்படின்னா வேதிக் கல்ச்சருக்கு அப்புறம் தான். இதுக்கப்புறம் வரக்கூடிய வேதிக் கல்ச்சருக்கு அப்புறம் தான் அந்த வேதிக் அதுலதான் இந்த வர்ணா சிஸ்டம், பிராமணாஸ், சூத்ராஸ், வைஷ்யாஸ் இந்த மாதிரி இந்த இதுல அதுக்கப்புறம் இந்த பேஸ்ல தான் வந்துட்டு அந்த இதுல இவங்க வந்து இப்படிதான் இருக்கணும், அவங்க அப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா இதைதான் செய்யணும் அப்படின்றதுல வந்து இந்த காஸ்ட் பேஸ்ட், வர்ணா பேஸ்ட் எல்லாமே இதுக்கு அந்த வேதிக் கல்ச்சருக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். அதுவும் லேட்டர் வேதிக் பீரியட்ல ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். ஓகேவா. பட் அதுக்கு முன்னாடி இருந்த இந்த இண்டஸ் வேலி பீப்புள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப டீசென்டான லைஃப், ரொம்ப நல்ல பிளான்டவுன், நல்ல ஃபேர்லி எகலிட்டேரியனா இருந்திருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவல் ரைட்ஸோடையும் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா. எப்பயோ இருந்தவங்க பாருங்க கைஸ், நம்ம
இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி 1921 இந்த 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 ஸ்டோரி எல்லாமே எப்போ இருந்தது அப்படின்னா 1921. ஸோ அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாமா? ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து காஸ்ட்டுக்காகவோ அதுக்காகவோ கலர் பேஸ்டு அது இதுன்னு எதுக்கோ நம்ம அடிச்சுக்கிறோம். ஆனா அப்ப இருந்தவங்க எப்படி இருந்திருக்காங்க? இந்த சோஷியல் சிஸ்டம், இந்த ஹரப்பன்ஸோட சோஷியல் சிஸ்டம் எப்படி இருந்திருக்கு? ஈக்குவாலிட்டியாகவும் ஈக்குவல் ரைட்ஸோடையும் வந்து அவங்க வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. ஓகேவா? வர்ணா சிஸ்டம்ல இருந்ததாவெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸ்லேவ் சிஸ்டமும், அதாவது ஒருத்தவங்க அடிமைப்படுத்துறதோ காஸ்ட் பேஸ்டோ வர்ணா பேஸ்டோ அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ த சோஷியல் சிஸ்டம் ஆஃப் த ஹார்பன்ஸ் வாஸ் ஃபேர்லி எகாலிட்டேரியன். அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆகும், ஈக்குவாலிட்டி சமத்துவத்துடனும் ஈக்குவல் ரைட்ஸோடையும் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. விச் வாஸ் த ஒன்லி சிட்டி வித்தவுட் அ சிட்டடல்? சிட்டடல்னா என்ன? கோட்டை. சிட்டடல்னா என்ன? கோட்டை. கோட்டை இல்லாத நகரம் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, கோட்டை இல்லாத ஒரே நகரம் எதுனா, இது எல்லாமே வந்து சிட்டி தான். காளிபங்கன், ஹரப்பன், மொஹஞ்சதாரோ எல்லாமே சிட்டி தான். பட் இதுல வந்து எது வந்து கோட்டை இல்லாத நகரம் எது அப்படின்னா சந்துதாரோ. கைஸ், நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நான் சும்மா ஃபன்னா சொல்றேன். இது வந்து எப்படி இருக்கு? சந்துதாரோ அப்படின்னா சந்தா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ சந்தா இருக்கிற ஒரு பிளேஸ்ல நீங்க போயிட்டு பெரிய கோட்டை கட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கட்ட முடியுமா? கண்டிப்பா கட்ட முடியாது. சோ இந்த கோட்டை இல்லாத இடம் எது அப்படின்னா இந்த சந்துதாரோ. ஃபன்னா தான் நான் சொல்றேன், நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ விச் வாஸ் த ஒன்லி இண்டஸ் சிட்டி வித்தவுட் அ சிட்டடல்? கோட்டை இல்லாத ஒரே நகரம் எது அப்படின்னா சந்துதாரோ. ஓகே, இதுல இது மட்டும்தான் இருக்கா? அந்த சந்துதாரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா சந்துதாரோ இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் கோட்டை இல்லை, நோ சிட்டடல். ரெண்டாவது என்ன அப்படின்னா வேற இங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா டெரக்கோட்டா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல கைஸ்? டெரக்கோட்டா புல்லக் கார்ட். டெரக்கோட்டா புல்லக் கார்ட் வந்து இங்க இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரான்ஸ் டாய் கார்ட். பிரான்ஸ் வெண்கலம். ஓகேவா? டாய் கார்ட் இது இங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட் வேற என்னச்சுன்னா லிப்ஸ்டிக் வந்து இங்க இருந்துதான் அவங்க வந்து லிப்ஸ்டிக். இப்ப பாருங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இம்ப்ரிண்ட் ஆஃப் டாக்ஸோட அந்த பாஸ் இருக்கு இல்லையா, அந்த கால், அதோட கை, அந்த பாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதோட அச்சு அது வந்து இங்க இருந்திருக்கு. ஓகேவா? சோ இந்த சந்துதாரோல வேற என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா சிட்டடல், கோட்டை இல்ல. ஓகேவா? நோ சிட்டடல். டெரகோட்டா புல்லக் கார்ட் இருந்துச்சு, பிரான்ஸ் டாய் கார்ட் இருந்துச்சு, லிப்ஸ்டிக், இம்ப்ரிண்ட் ஆஃப் டாக்ஸ் ஃபாப்ரிக். ஓகேவா? இது எல்லாமே வந்து இங்க இருந்துச்சு. ஸோ சிட்டடல் அப்படின்றது என்ன? கோட்டை, பெரிய கோட்டையை வந்து சின்ன சின்ன சந்துலலாம் கட்ட முடியாது. ஸோ அது வந்து எங்க இல்லை அப்படின்னா சந்துதாரோல இல்லை. ஓகேவா? ஸோ விச் வாஸ் த ஒன்லி இண்டஸ் சிட்டி வித்அவுட் அ சிட்டடல் அப்படின்னா சந்துதாரோ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஹரப்பா இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர். எதுக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா எந்த நதிக்கரைக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலி இவங்க எங்க இருந்தாங்க? பஞ்சாப்லயும் பாகிஸ்தான்லயும் தானே இருந்தாங்க. ஸோ இந்த பஞ்சாப்லயும் பாகிஸ்தான்லயும் இருக்கும்போது அங்க எந்த நதிக்கரை அங்க வந்து இருந்தது அப்படின்னா ரிவர் ராவி நதிக்கரைக்கு பக்கத்துலதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க? தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ So Harappa is situated on the bank of river ராவி நதிக்கரைக்கு பக்கத்துல தான் இவங்க இருந்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், how were the streets of cities in Indus Valley civilization? இவங்களோட ஸ்ட்ரீட்ஸ்லாம் எந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சு அப்படின்னு நம்மகிட்ட கேக்குறாங்க. ஓகேவா? இவங்களோட ஸ்ட்ரீட்ஸ்ல என்ன மாதிரி, அதுதான் கைஸ் நல்லா பிளான்டா இவங்க கட்டியிருக்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரீட்னா இப்படிதான் இருக்கணும், இப்படி ஒரு வீடு இருக்கு அப்படின்னா இதுல இருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரீட் இப்படி இருக்கணும். ஓகேவா? சோ இப்படி வந்து இருக்கணும்.
அண்ட் ஆல்சோ அந்த ஸ்ட்ரீட் எண்டில் வந்துட்டு லைட் லேம்ப் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி இந்த லேம்ப் இருக்கணும், இந்த கார்னரில் இந்த லேம்ப்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட் வந்து எப்படி இருக்குன்னா கரெக்டாக 90 டிகிரியில் அவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. ஓகேவா? 90 டிகிரியில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்ஸோட ஒரு எண்டில் வந்து டஸ்ட்பின், ட்ராஷ் கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ இதை விடவே நல்ல வெல் பிளான்டா அவங்க வந்து எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹவு வேர் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சிட்டிஸ் இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்ல வைடாகவும் நல்ல ஸ்ட்ரெயிட்டாகவும் இருந்துச்சு. ஓகேவா? நேரோவாலாம் இல்லை, நல்லா வைடா இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ரெயிட்டா தான் 90 டிகிரியில் இருந்திருக்கு. ஓகேவா? அன்ஹைஜீனிக்காலாம் இருந்தாங்கன்னா கிடையவே கிடையாது. நல்லா ஹைஜீனிக்காக தான் இருந்துருக்குறாங்க. ஸ்லிப்பரி நேரம் கேர்வ்டாலாம் இல்லை, எப்படின்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ நல்ல வைட், நல்லா பறந்தும் இருந்திருக்கு, நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவும் இருந்திருக்கு. ஸோ ஹவு வேர் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சிட்டிஸ் இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வைடாகவும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவும் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஸ்டோரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் அது என்ன அதில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இது உங்களோடதுல இன்னும் என்னென்ன இருக்கு, இன்னும் வேற என்னென்ன சிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஹரப்பா, மொஹஞ்சதரோ, சந்ததரோ, லோதல், காளிபங்கன், பனவாலி, சுட்கட்டடா இதெல்லாம் இருக்கு. அப்புறம் அவங்க என்னென்ன அனிமல்ஸ் அங்கே இருந்துச்சு, என்ன அனிமல்ஸ் இல்லை, அவங்க எதை அனிமல்ஸ் பார்க்கல, அப்புறம் அவங்க யார் எந்த இது கூட ஃபாரின் ட்ரேட் பண்ணாங்க, அவங்க இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன, ரிலீஜியன் டிக்ளைன் எப்படி வந்து அவங்க அழிஞ்சாங்க அப்படின்னா ஆரியர்கள் வருகையால. ஓகேவா? ஆரியர்கள் வருகையால வந்து கொஞ்சம் அழிஞ்சிட்டாங்க. அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆச்சு, அப்புறம் பஞ்சம் வந்துச்சு, அப்புறம் ஃபாரின் இன்வேஷன், இது எல்லாத்தாலையும் அவங்க என்ன ஆயிட்டாங்க, டிக்ளைன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே நீங்கள் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்ஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒன்ஸ் லேர்ன் பண்ணுறது ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல்சோ ரயில்வேக்கும் இது அப்ளை ஆகும். ஓகேவா? ஜென்ரல் சயின்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு இல்லையா, ரயில்வேக்கும் அப்ளை ஆகும், ஈவன் தோ டிஎன்பிஎஸ்சிக்கும் கூட அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஆல் தி வெரி பெஸ்ட். இதுக்கு நீங்கள் அதாவது ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அதோடு சேர்த்து எல்லா ஃபேக்ட்ஸையும் சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு இதே மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸோட பார்க்கலாம், வேறு சாப்டர்லேருந்து கூட பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. நீங்கள் வேறு எதில் வீக்காக இருக்கீங்க, வேறு என்ன மாதிரி கொஷின்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அது மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம அப்கமிங் டேஸில் கொண்டு வரலாம். ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.